ஹீரோயினை கூட்டிட்டு போனது ஹீரோவோட செக்ரட்டரி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஒரு ரூம்குள்ள விட்டு ஹீரோயினை கதவை சாத்திடுறான். ஐயோ என்னையா பண்ற நீ அப்படின்னு கேட்கும் போது அங்கதான் ஹீரோ இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்றான். இவர் தான் நம்ம ஹீரோ. இவரோட பேர் வந்து ஹென்றி. இவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன். அது மட்டும் இல்லாம வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்டால கோமால இருக்கான். ஹீரோயின் வந்து பாக்குறா, உண்மையாவே நீ கோமால தான் இருக்கியா? சரி பரவாயில்ல விடு, ஏதோ அந்த அதிர்ஷ்டம் எனக்கு அடிச்சிருக்குன்னு நினைச்சுக்கிறேன். நீ கோமால இருக்கும் போது செத்து போயிட்டீங்கன்னா எனக்கு சொத்தெல்லாம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு இவ ஒரு வகையில சந்தோஷப்பட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோட அம்மா வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக வராங்க. 2 வருஷமா இவன் இப்படியே இந்த நிலைமையில தாமா இருக்கான். நான் வந்துட்டு ஜோசியக்காரங்க கிட்ட எல்லாம் கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, நல்ல குடும்பத்துல இருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, கண்டிப்பா வந்துட்டு அவர் சரியா எழுந்துருவாருன்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணேன். தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஆண்டி பரவாயில்ல, நான் வந்து அவரை இனிமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றா. அவங்க பார்த்தா ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ், நகை, அது மட்டும் இல்லாம வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு கொடுத்து அசத்துறாங்க. இவளுக்கு நம்பிக்கையே இல்லை, இருந்தாலும் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறா. ஹீரோயினுக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மா ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா அவங்க இவளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்க இல்லையா, அதனால இவளுமே வந்து ஹீரோவை பயங்கரமா பாத்துக்கிறா. சும்மா சொல்லக்கூடாது, 2 வருஷமா நீ கோமால இருந்தாலுமே உன்னோட பாடி செமையா இருக்கு, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அப்படியே ஹீரோ கூட பேசி பேசி பழக்கமாயிடுது. இது பாரு, ஆக்சுவலா வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட நல்லாதான் இருக்கு. ஏன்னு தெரியுமா, நமக்குள்ள சண்டை வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் எவ்வளோ ஷாப்பிங் பண்ணாலும், நான் வந்துட்டு எந்த அளவுக்கு செலவு பண்ணாலும் நீ கேட்கவும் போகிறது கிடையாது இல்லையா, அதனால இது சூப்பராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே ஜயாமியோட ஃபேமிலிக்கு டவுட் வந்தது, ஒரு வேளை ஹீரோயின் போட்டு கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது, அவங்க நம்ம கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னும் போது ஜயாமி சொல்கிறா, நான் ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினும் ஃபோனை அட்டன் பண்ணுறா. ஆனால் பெருசாக அவளுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி தெரியல. இது பாரு, நான் என்னோட புருஷன் கூட ரொம்ப பிஸியாக இருக்கேன், தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறா. இவளுக்கு செம்ம ஆத்திரம் ஆயிடுது. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயினுக்கும் இந்த லைஃப் பழகி போயிடுது. ஹீரோயினும் ஹீரோவை நல்லபடியா பாத்துக்கிறா. இவ வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அதனால அவ வந்து டிராயிங் பண்றதுக்காகவும் பெயிண்ட் பண்றதுக்காக சில பொருள் எல்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரா. வீட்டுக்கு போய் பார்த்தா பெட்ல ஹீரோவை காணோம். பதறி போயிடுறா. ஒரு ஒரு ரூமும் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கா. நேரா போய் மாமியார் கிட்ட, அத்தை நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல, இவர் இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டுட்டு போவாருன்னு சொல்லிட்டு, இவ்வளவு சின்ன வயசுல இவருக்கு இப்படி ஒரு நிலைமை தேவையா, நானும் அவரும் வந்து நல்லா பழகிட்டு இருந்தோம், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸே ஆயிட்டோம் அப்படி இப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. உனக்கு கெட்ட காலம் வந்துருச்சு, நான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சாவன்னு நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறான். அப்பதான் அவங்க மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, ஆமாம்மா இன்னைக்கு காலையில தான் வந்து இவன் எழுந்துட்டான் கோமால இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு பகீர்னு ஆயிடுது. நம்ம ஹீரோ என்ன பண்ண